ஈடுபாடோடு இருக்க போகிறேன். உடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். இதற்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த ஒரு சாத்தானுடைய அந்தகார கிரியைகளாக இருந்தாலும் வல்லமையின் ஆவியானவர் பாடல் வேளையில் நமக்குள்ளே வரும்போது எல்லாத்தையும் விரட்டி அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தையும் ஒரு பலத்தையும் ஒரு அபிஷேகத்தையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தந்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த வல்லமையின் ஆவியானவர் எப்படி இருக்காராம்? பவர் ஆவியாக நமக்குள்ளே இணைகிறாரு இருக்கிறார். அடுத்து எப்படி இருக்கிறாருன்னா கட்டுப்பாட்டின் ஆவியானவராக இணைகிறார். நம்ம போகணும்னு நினச்சாலும் நம்ம இணைய முடியாது, போக முடியாது. ஏன்னா ஆவியானவர் நம்மளை நல்லா கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. உலகத்திற்கு நம்ம யாருன்னா நல்ல ஒரு வெளிச்சமாக வைத்து கர்த்தர் என்ன செய்வார்னா நல்ல அபிஷேகித்து கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் வல்லமையின் ஆவியானவர் என்னைக்கு எனக்குள்ளே வந்தாரோ சாத்தான எல்லாத்தையும் நான் விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தையும் ஒரு தைரியத்தையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. நேற்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நமக்குள்ள இந்த ஆவியானவர் வல்லமை உள்ளவராக இருந்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. நல்ல கைதட்டி பாடும். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். நல்ல ஜெபத்தோட வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கதவுகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கதவுகள. ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத விரட்டி விட்டேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்திற்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான் ஊரெல்லாம் டார்ச்சடிப்பேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். உப்பாக பரவிடுவேன், நான் எப்போதும் சுவை தருவேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கதவுகள. அன்பினாவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கதவுகள. வல்லமையின் ஆவியானவர் என்னுள்
என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லால் தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஏலியா வசனத்தை வாசிப்போம். 2 தீமோத்தேயும் 1வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஆவியில் என்ன இருக்குன்னா அதில் பலம் இருக்குது, அதில் அன்பு இருக்குது, அதில் தெளிந்த புத்தியும் இணைஞ்சிருக்காருன்னா வச்சுருக்காரு. அல்லேலூயா. எல்லா அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அபிஷேகம் அந்த தேவ ஆவி இறங்கி என்ன நடக்க அப்படின்னு ஒரு வேளை நினைக்கலாம். அதில் ஒரு பலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் ஒரு அன்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், அதில் ஒரு தெளிந்த புத்தியை வைத்திருக்கிறார். அந்த ஆவியை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் நேற்றைக்கு இல்லை இன்றைக்கும் நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா கொடுத்துக்கிட்டே இருக்கார். கொடுத்துருக்கிறாருங்கிறத விட ஆண்டவர் நினைஞ்சிக்கிட்டே இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்த ஆவியில் பயமுள்ள ஆவியை நம்ம கொடுக்கலை, நல்ல ஒரு 3 வகையான ஆசீர்வாதங்களோடு அந்த ஆவியை நமக்கு என்ன செஞ்சுருக்காருன்னா தந்திருக்கார். லேலுயா லேலுயா லேலுயா. எல்லாரும் இதற்காக ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஆவி பயமுள்ள ஆவியை கொடுக்கலை. எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன். பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன், அன்புள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன், தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன். ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆவியில் ஆண்டவரே எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் அந்த 2 தீமோத்தேயு 1:7 பவுல் தீமோத்தேயுக்கு சொன்னது போல் அந்த ஆவியில் பலம் இருக்கு ஆண்டவரே, அந்த ஆவியில் அன்பு இருக்கு ஆண்டவரே, அந்த ஆவியில் தெளிந்த புத்தி இருக்குது. அந்த ஆவியை நாங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, எங்களுடைய கிரியைகளில் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமாம், எங்களுடைய செயல்பாடுகளில் அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே வாழ்க்கையில் எது நன்மை எது தீமைன்னு அறிவதற்கு அந்த தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நீர் எங்களுக்கு தந்ததுனால நீர் எங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறீர். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆமேன். ஒரு ஸ்தோத்திரம். உலகத்தில் எத்தனையோ விதமான ஆவிகள் இருக்குது. ஆனால் தேவன் நம்ம கொடுத்த ஆவியில் இந்த 3 வகையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். லேலுயா லேலுயா. காரணம், இந்த ஆவியெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்னென்னா, எழுப்புதல் ஜெபைக்கியத்தில் முன்னால் இருக்கிற சூழ்நிலையும் இங்கே வந்த பிறகும் கர்த்தர் நடத்தின விதங்களை பார்க்கும்போது இந்த அபிஷேகத்தெல்லாம் கர்த்தர் இணைஞ்சிருக்காருன்னா தந்திருக்கார். அல்லேலூயா. எரேமியா 3வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை நம்ம எல்லாரும் எடுத்து சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்த பிறகு நம்ம வாசிப்போம். எரேமியா 3:14-15. சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக தெரிந்து உங்களை சீயோனுக்கு அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மெய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் ஊரில் அழைச்சது நல்ல சீருள்ள ஆட்களை அழைக்கல, சீர்கட்ட பிள்ளைகளை தான் நினைஞ்சிருக்கார், அழைச்சிருக்கார். அல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் திருமுகள்னு சொன்னார். அவங்களையும் சீர்கட்ட பிள்ளைகளையும் ஊர் முழுக்கும் அழைக்கலை. ஊரில் எத்தனை பேர் தான்? ஒருத்தர் தான். வம்சத்தில் எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். இப்போ உதாரணமாக அப்படி பாருங்களேன். 12ஆயிரத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிய? கை தூக்குங்க பார்ப்போம். அதேடா ஊரில் ஒருத்தர் தான். லேலுயா. அச்சங்குண்டத்தில் எத்தனை பேர் வந்திருக்கிய? பாருங்கள், அங்கே பாருங்கள், ஒரு லைட்டு தான் இருக்குது. ஊரில் ஒருத்தர் தான். சில பேர் சொல்லுவாங்க, முகாமம் எங்கே நடக்கு சுரண்டலை, எத்தனை பேர் வந்தாங்க, எவ்வளோ கூட்டம் வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இருப்பிடத்தோடு அந்த வசனத்தை சொல்லுங்கள். லேலுயா லேலுயா. ஊரில் நாங்கள் எத்தனை பேர் தான் வந்தோம்? ஒரு ஆள் தான். வம்சத்துக்கு எத்தனை பேர்? 2 பேர் தான். லேலுயா.
ஆனால் நாங்கள் எல்லோரும் சீர்கெட்ட பிள்ளைகளாக தான் என்ன செஞ்சோம் இருந்தோம். ஆனால் கர்த்தர் ஊரில் ஒருத்தரும் குடும்பத்தில் 2 பேருமா எங்களை அழைச்சி வந்தார். இந்த இடத்துக்கு அழைச்சி வந்து உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் அழைத்து கொண்டு வந்தவர் ஆண்டவர் சும்மா விடலை. எப்படினாலும் படிங்க, எப்படினாலும் வேதத்தை வாசிங்க, எப்படினாலும் ஊழியத்தை செய்யுங்க அப்படின்லாம் சொல்லலை. அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் தந்ததான் ஒரு பெரிய கிருபை. அல்லேலூயா. அதுக்கு பிறகு நம்மளை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் தந்தார். அல்லேலூயா. அவங்க எப்படி நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னா, நல்ல அறிவோடும் புத்தியோடும் நம்மளை நல்லா மேய்த்து நம்மளை நடத்துவதற்கு ஆண்டவர் ஊரில் ஒருத்தருமா வம்சத்தில் 2 பேருமா கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நிறைய பேருக்கு அழைப்பு கொடுத்தோமே அவங்கெல்லாம் வரலையே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் முன்குறித்தது எத்தனைன்னா, ஊருக்கு ஒருத்தர் வம்சத்துக்கு 2 பேர் தான். அவங்க தகுதி என்ன தகுதின்னா, சீர்கெட்ட பிள்ளைகளாக தான் என்ன செஞ்சோம் இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் தந்ததுனால அவங்க நல்ல அறிவோடும் புத்தியோடும் என்ன செஞ்சாங்க மேய்த்தாங்க. லேலுயா லேலுயா. அப்படிங்க என்ன கற்றுக்கொண்டோம்? வேதத்தை நல்ல ஒழுங்காக இணையணும், வாசிக்கணும். இன்னும் நம்ம ஊழியங்கள்லாம் நடக்கும்போது எந்த இடத்துல எவ்வளவு நேரம் இணையணும் ஜெபம் பண்ணணும், எந்த இடத்துல எவ்வளோ நேரம் இணையணும் ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் எங்கே கற்றுக்கொண்டோம்னா ஐக்கியத்தில் தான் என்ன செஞ்சோம் கற்றுக்கொண்டோம். லேலுயா. 1 நிமிஷமும் ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் இருக்குது, 10 நிமிஷம் ஜெபம் பண்ண வேண்டிய நேரமும் இருக்குது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டிய நேரமும் என்ன இது இருக்குது. லேலுயா. ஆனால் தனித்தனியாக ஜெப குறிப்பு கொடுக்கும்போது நல்ல கருத்தாக சுருக்கமாக ஜெபம் பண்ணால் எல்லோரும் ஆமைன்னு நினைவாங்க சொல்லுவாங்க. நீங்கள் வாட்டுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் கண்ணை திறந்து உங்களை என்ன செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. லேலுயா. அப்படி அறிவோடும் புத்தியோடும் என்ன செஞ்சாங்கன்னா ஐக்கியத்தில் மேய்ச்சதுனால ஜெபத்தை எப்படி பண்ணணும், எப்படி எந்த இடத்துல ஜெபம் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. நம்ம ஐக்கியத்திலலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஜெப அறையெல்லாம் நான் பகல் ஜெபத்துக்கு வரும்போது அண்ணன் அழகாக ஜெபம் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. ஒருவேளை பெண்கள் ஜெப குறிப்பு கொடுத்தோடனே அவங்க ஆடுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அண்ணன் அப்படி பார்த்துட்டு, ஏக்கா கொஞ்சம் என்ன செய்யுங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லாம் நின்றுவாங்க. நல்ல சொன்ன குறிப்புக்கு சரியாக ரொம்ப சத்தம் இல்லாமல் நல்ல சுருக்கமாக எல்லோரும் இங்கே தான் இணையதும் இருக்கும். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க. லேலுயா. அங்கே கற்றுக் கொடுக்கும்போது அதை எங்கேயும் கற்றுக்கொண்டுட்டோம். நம்மளும் இப்படி தான் இணையணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த கற்றுக் கொடுத்த உபதேசம் அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பர்களை கர்த்தர் என்ன செஞ்சார்னா நம்ம ஐக்கியத்தில் தந்தார். லேலுயா. அதனால் நம்ம ஐக்கிய ஊழியத்தை எல்லா இடங்கள்லையும் அங்கீகரிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. நம்ம ஐக்கிய ஊழியத்தை அங்கீகரிப்பதற்கு காரணம் என்னென்னா, நம்ம எடுத்த எடுப்பில் பாட்டு படிக்க மாட்டோம். வேத வசனத்தை சொல்லி அதை வாசித்து அதை விசுவாசித்து அதுக்கு பிறகு தான் அந்த பாடலுக்குள்ளே நம்ம என்ன செய்வோம்னா போவோம். ஏன்னா இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா நல்ல ஒரு அபிஷேகம் இருக்குது. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லி பாட்டு நடத்துகிறாங்களா அது சுரண்டையில் உள்ள ஜெப ஐக்கிய ஊழியமையா அப்படின்னு சொல்லுவாங்க. லேலுயா. காரணம் என்னென்னா, இங்கே அறிவோடும் புத்தியோடும் நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு தந்தார். லேலுயா. நீங்கள் நல்ல ஆடம்பரமாக எப்படினாலும் இருங்க அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, இங்கே சொல்ல மாட்டாங்க. லேலுயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தனால கண்ணை மூடி சீர்கட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லோரும் சோத்திரம் பண்ணுவோமா? இந்த ஐக்கியத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நம்ம பிள்ளைகளாக இல்லை, சீர்கட்ட பிள்ளைகளாக இருந்தோம். ஆமேன். கர்த்தர் திரும்புங்கள்னு சொன்னார். ஒரு முகாமுக்கு வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்தார். அந்த முகாமுக்கு வந்து இந்த இடத்துல நம்ம தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மளை ஊருக்கு ஒருத்தரும் வம்சத்துக்கு 2 பேருமாக சீயோனுக்கு கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை நம்மளை எப்படி மேய்ப்பாங்க, நல்ல ஒரு அறிவோடும் நல்ல புத்தியோடும் எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி குடும்பத்தில் இருக்கணும், எப்படி நடக்கணும், எப்படி தொழிலை செய்யணும், எப்படி பேசணும், ஆமென் ஸ்தோத்திரம், எப்படி ஜெபம் பண்ணணும், எல்லாத்தையும் அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கக்கூடிய மேய்ப்பர்களை
கர்த்தர் நமக்கு தந்தார். அதற்காக எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிடுவோமா? ஆமேன், நமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அறிவோடு புத்தியோடு தரக்கூடிய மேய்ப்பர்களை, உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை எங்கள் ஐக்கியத்தில் எனக்கே தந்தீரப்பா. எல்லாரும் இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம ஊரில் ஒருத்தனாக இருக்கும்போது, ஒருவேளை அங்கே இருக்கும்போதே நம்ம ஒரு பெரிய ஆளாக இல்லை, இங்கே வந்த பிறகுதான் கர்த்தர் நம்மளை நல்லா உருவாக்கி நடத்தினார். எப்படி வேதம் வாசிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி சாட்சியாக இருக்கணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி ஆண்டவரே மற்றவரிடத்தில் பேசணும், எப்படி நிதானிக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தார். ஆமேன், ஆமேன். நம்ம ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதனால் நடந்தது என்னன்னா, நம்மளை குடும்பத்தில் அங்கீகரிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நம்மளெல்லாம் குடும்பத்தில் ஒரு காலத்தில் ஏற்றுக்கிடவே இல்லை. ஆனால் அந்த ஐக்கியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுத்த உபதேசத்தினால உருவாக்கின பிறகு நம்ம வீட்டில் தேவனோ எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் ஒரு தயவை தந்தார்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாருடைய கண்களுக்கு முன்னால் ஒரு தயவை தந்தார்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒரு கனத்தை தந்தார்ல. ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமென், ஸ்தோத்திரம். ஊரில் என் பேர் ஒரு காலத்தில் எப்படி இருந்துச்சு, என் சுபாவம் எப்படி இருந்துச்சு, ஐக்கியத்துக்கு வந்த பிறகு கர்த்தர் நம்மளை எப்படி உருவாக்கியிருக்கிறார், எப்படி உருவாக்கியிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சபையில் எப்படி இருக்கணும், குடும்பத்தில் எப்படி இருக்கணும், ஊரில் எப்படி இருக்கணும், பணி செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம ஊழியர்கள் மூலமாக நம்மளோடு பேசி நம்மளை உருவாக்கினாரு. ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இப்பவும் நம்மளை உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். இப்பவும் நம்மளை உருவாக்கிட்டு தான் இருக்கிறார். இப்பவும் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நின்று எதுக்காக நன்றி செலுத்திடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஆமென். ஊழிய அறிமுக வேலைக்குள்ளே நம்ம போக போகிறோம். கண்களை மூடி ஆமென். சீர்கெட்ட பிள்ளைகளாக இருந்து நீர் எங்களை அழைத்தீரப்பா. எங்கள் ஊரில் குடும்பத்தில் நான் இருக்கும்போது சீர்கெட்ட பிள்ளையாக இருந்தேன். ஆனால் இங்கே வந்து உங்கள் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தந்து எங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்த்ததுனால எங்களை நீர் வணைந்து கொண்டு இருக்கிறீர், எங்களை உருவாக்கி இருக்கிறீர். ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதனால் எங்களுக்கு நல்ல விசுவாசத்தை தந்திருக்கிறீர். எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் வாசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை தந்துட்டீரப்பா. துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஆவியானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஐக்கியத்துக்கு வந்த பிறகுதான் எப்போ எனக்கு ஒரு பைபிள் வாசிக்க நேரம் கிடைக்கும், எப்போ தேவ சமூகத்துக்கு போவோம்னு சொல்லி ஒரு வாஞ்செல்லாம் எனக்கு கிடைச்சிது. அது வரைக்கும் எங்கேயாவது ஊருக்கு போமா,
எங்கேயாவது வெளியூருக்கு போவோமா அப்படிங்கெல்லாம் ஒரு எண்ணங்கள் எல்லாம் கர்த்தர் மடங்கடிச்சு எனக்கு ஒரு வேதம் வாசிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை தார ஆண்டவரே. எனக்கு எப்போ நேரம் கிடைக்கும் அந்த 2 பக்கத்தை முடிச்சிடணும், எப்போ எனக்கு நேரம் கிடைக்கும் அந்த ஜெப வேலைக்கு போகணும்னு சொல்லி ஒரு வாஞ்சிய கர்த்தர் நமக்கு தந்தார். நம்மளை அறிவோடும் புத்தியோடும் மேய்க்கத்தக்க மேய்ப்பர்கள், அது ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை தந்ததுனால இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு நடத்தலுக்குள்ளேயும் கர்த்தர் நம்மளை நடத்தினார். ஆமேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏகமையா. கரங்களை உயர்த்தி ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இதான் ரகசியம். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் பதில் சொல்ல முடியாமலே இருந்தோம். எழுப்புதல் ஜெபத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு கேள்வி கேட்கும் போதெல்லாம் எங்கள் இருதயம் உடைஞ்சு போயிடும். ஆனால் என்னைக்கு எரேமியா 3:14-15 கர்த்தர் காண்பித்தாரோ அன்னையிலிருந்து அந்த பாரமெல்லாம் எங்களை விட்டு போயிட்டு சீர்கெட்ட பிள்ளைகளாக ஊரில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஊரில் ஒருத்தனா என்னை நீர் அழைத்திரலாம் ஆண்டவரே. என் மேலே வச்ச அன்பு ரொம்ப பெருசு ஆண்டவரே. என் குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருக்கும்போது ஒரு 2 பேரை மாத்திரம் நீர் அழைச்சிடலாம் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இது எதற்காக அழைத்திருக்கிறார்? அந்த ஊரில் நீங்களும் நானும் சாட்சியாக இருக்கணும். அந்த ஊரில் நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழணும். அந்த ஊருக்கு வெளிச்சம் வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான். அதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆமேனுமோ ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஊரில் வெளிச்சமாக இருப்பதற்கு எங்களை என்ன நீர் உம்முடைய ஆவியால் நிரப்பும். கரங்களை உயர்த்தி 2 கரங்களையும் உயர்த்தி ஒரு காலை யோசுவாவை போல எங்கள் ஊரில் உள்ள பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணணும். எங்கள் ஊரில் உள்ள காரியங்களை அறிஞ்சு நாங்கள் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணும். ஆண்டவரே, ஊரில் நாங்கள் ஒரு ஜெபிக்கிறவனாக எங்களை நீ நடத்தினா போதும் ஆண்டவரே. நான் ஒரு ஜெபிக்கிறவனா இருந்தா போதும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். ஆண்டவரே, இந்த ஐக்கியத்துக்கு வரலன்னா நான் கெட்டு போயிருப்பேன், சீர்கெட்ட பிள்ளைகளாவே இருந்திருப்பேன். ஆண்டவரே, எத்தனையோ பேர் ஊர்ல இருந்தாலும், எத்தனையோ பேருக்கு அழைப்பு கிடைத்தாலும், என்னை ஊர்ல ஒருத்தனாக, குடும்பத்துல 2 பேராக கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்ததற்கு ஒரு முகாந்தரம் உண்டு. உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் எனக்கு கிடைச்சதற்காக ஸ்தோத்திரம். உங்க இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்கள் என்னை நடத்திக்கிட்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே. அல்லேலூயா. மத்தியான வேளையிலேயும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆண்டவர் நல்ல கிருபையை தந்தார். அல்லேலூயா. ஊரில் இருக்கும்போது எப்படி இருந்தோம்? ஊரில் எத்தனை பேர் இருந்தாங்க? எத்தனை பேருக்கு அழைப்பு கிடைச்சிது? எத்தனை பேர் இந்த இடத்துக்கு வந்தாங்க? இந்த இடத்துக்கு வந்த அத்தனை பேரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு ஆண்டவர் தந்த மேய்ப்பர், அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா.
இப்படி பெரிதான கிருபையினால் நேற்றைக்கு மத்தியானம் நல்ல ஒரு அறிமுகத்தை கர்த்தர் தந்தார். ஒவ்வொருத்தரும் முன்னால் வந்து அவங்க பேர், அவங்க ஊர், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு இது எத்தனாவது முகாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஒருவேளை நேற்று வராமல் இன்றைக்கி வந்திருக்கலாம். அல்லேலூயா. நேற்று வராமல் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கலாம், வந்திருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க முன்னால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு இந்த முகாம் எத்தனாவது முகாமில் இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். ஒருவேளை இந்த முகாமில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட விதம், நீங்கள் சந்திக்கப்பட்ட விதத்தை கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். அல்லேலூயா. இப்போ நம்ம பாளையங்கோட்டையிலேருந்து நம்ம சீனிவாசன் என்னாச்சு வந்திருக்காங்க. அல்லேலூயா. அவங்க எந்த முகாமுக்கு வந்தாங்கிறது கிட்டத்தட்ட நிறைய முகாமுக்கு முன்னாலே நினைஞ்சிருப்பாங்க. நமக்கெல்லாம் முன்னால் தான் அவங்க நினைஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. ஆனால் எந்த இடத்துல எவ்வளவு வேலைகளை செய்தாலும் அடுத்தடுத்து இப்போ அவங்க தலைமுறையெல்லாம் 4வது தலைமுறையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனாலும் ஐக்கியத்தில் அவங்க கால் நினைஞ்சிக்கிட்டு இருக்குன்னா ஊனிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதனால் முதல்ல அவங்க முன்னால் வந்து அவங்க பேர், ஊர், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், இந்த முகாமில் கர்த்தர் அவங்கள எப்படி நடத்திக்கிட்டு இருக்காரு, இந்த வாஞ்சையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நேற்று சொல்லாதவங்க, அறிமுகம் பண்ணாதவங்களும் இந்த இடத்துல என்ன செய்யலாம், முன்னால் வந்து அந்த அறிமுக வேலையை சரியாக செய்வோம் என்று சொன்னால் அது ஒரு எழுப்புதலாக இருக்கும். அல்லேலூயா. வாங்க. அவங்க வந்த பிறகு அடுத்து நேற்றைக்கு அறிமுகம் பண்ணாதவங்க முன்னால் வந்து உங்கள் பேர், ஊர், உங்கள் முகாம் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியிலே இந்த முகாமிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை என் தேவன் கொடுத்தார். அநேக அண்ணன் சொன்ன மாதிரி ஆனால் எத்தனை முகாம்னு எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. ஒரு சில முகாம்களை தவிர நான் தாளார் குளத்தில் 2வது முகாம் நடந்தது. அதிலிருந்து அம்பநாடு எஸ்டேட்டு, மதுரை, மற்றபடி நிறையா இடங்களில் எல்லா முகாமில் கலந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அதை நல்ல அண்ணன் சொன்ன மாதிரி நல்ல மேய்ப்பர்களை நமக்கு தந்து, நல்ல ஆலோசனை தந்து இந்த ஐக்கியத்திலே பங்கெடுக்கும்படியான ஒரு பாக்கியம் தந்தார். ஏன்னா நான் எப்படிப்பட்டவனா இருந்தேன், என் சாட்சியை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் மிகவும் ஒரு மோசமான நிலைமையில் நேரன் சொன்ன மாதிரி பாவத்துக்கு அடிமையாக இருந்த என்னை ஆண்டவர் என்னை தேடி வந்து என்னை தெரிந்தெடுத்து இந்த ஐக்கியத்திலே ஆண்டவரை சேர்ந்து ஆண்டவரோடு என்னை இணைத்து கொள்ளும்படியான ஒரு பாக்கியம் தந்தார். பாவத்துக்கு என் சாட்சியை சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் நான் பயங்கரமான ஒரு பாவியாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், சினிமாவுக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் பாவியிலும் பிரதான பாவின்னு சொன்னது போல், ஆனால் பாவத்துக்கு எத்தனை பாவங்கள் உண்டோ அத்தனை பாவங்களுக்கும் நான் செய்தவன். அப்படிப்பட்ட பாவியாக இருந்த என்னை ஏசப்பா தேடி வந்தாங்க. தேடி வந்து என்னை இந்த ஐக்கியத்தோடு இணைத்து நல்ல ஆலோசனை தந்து ஆவியானவர் மட்டுமாக என்னை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், அதுக்கு அளவே கிடையாது. ஆனாலும் கூட இப்போ சில நாட்களாக கொஞ்சம் வர முடியாத, சரீரத்தில் பலவீனமாக இருந்தபடினால் நான் பங்கெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனாலும் கூட ஆவியானவர் ஆண்டுடைய பிள்ளைகள் மூலமாக எனக்காக எங்களுக்காக ஜெபித்ததின் மூலமாக அநேக பிரச்சனைகளிலிருந்து, வியாதிகளிலிருந்து, வேதனைகளிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து இந்த நாளிலும் கூட வருவதற்கு பல தடைகளில் இருந்த போதிலும் தடைகளை நீக்கி போடுகிற உங்கள் முன்னே போவார் என்று சொல்லி வாக்கு கொடுத்து எல்லா தடைகளையும் நீக்கி இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே சாட்சியாக தேவன் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து பாளையங்கோட்டையில் உள்ள என்னுடைய குடும்பங்களுக்காக, இந்த ஐக்கியத்தில் உள்ள சகோதர சகோதரிகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கும்படியாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிற கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த முகாமில் 4வது முகாமாக கலந்து கொண்டிருக்கேன். எனக்கு சொந்த ஊர் மேட்டூர். எனக்கு 5 பெண் பிள்ளைங்க. 5 பெண் பிள்ளைய திருமணத்துக்காகவும் தான் சுபகுறிப்பு கொடுப்பேன். ஆனால் ஒவ்வொரு பிள்ளையுடைய திருமணமும் ஆண்டவர் சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க, இந்த குறையில்லாமல் நடத்தினாங்க. 4வது முகாமுக்கு வந்திருக்கும்போது என் மனைவி வியாதி படுக்கையாக இருந்தாங்க. பாளையங்கோட்டையில் மஞ்சள் கும்பல வியாதி ரொம்ப முற்றிட்டு உடலில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. அந்த அளவுக்கு நான் போய் பார்த்துட்டு இந்த முகாமுக்கு முந்தின நாள் இங்கே வந்துட்டேன். வந்து ரொம்ப மனப்பாரம்
பெரிய அழுகையாக அழுதுகிட்டு இருந்தேன். இப்போ சார்கிட்ட சொல்லி இந்த முகாமில் பூரா ஜெபம் பண்ணாங்க. இந்த முகாமில் அவளுக்கு ஒரு ஆண்டவர் பெரிய விடுதலையை கொடுத்தாங்க. அந்த வியாதி படுக்க முற்றிலும் மாற்றி இப்போ நல்ல நிலைமை இருக்கா. குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தாங்க. அதற்காக கோடானி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஊர் கடையம். என் பேர் ஆரம்பத்தில் நான் இந்தில் ரொம்ப தீவிரமான ஆள். என் பேர் முருகேசன். இந்தில் தீவிரமாக இருந்து எங்கள் வீட்டம்மா நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க ரசிக்கப்பட்டு அவங்க இந்தியா வந்திருக்கேன். சுரண்டை தான் வீட்டம்மாவுக்கு சுரண்டை. அவங்க ரசிக்கப்பட்டு எங்கள் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வரும்போது இதில் தான் நான் கல்யாணம் முடித்தோம். ஆனால் அவளுக்கு இஷ்டம் கிடையாது. அதே மாதிரி நான் கல்யாணம் முடித்து 10 வருஷமாக அவளை எந்த கோயிலுக்கு வேணாலும் எந்த கோயிலுக்கு கூப்பிட்டு போவேன். அவள் சாமி கும்பிடவும் மாட்டா, திணற பூசவும் மாட்டா, அப்படி பேங்கெல்லாம் தூரப்பட்டு போயிடுவாள். இதை மறைமுகமாக எங்கள் வீட்டுக்கு சில ஊழியக்காரங்க ஜெபம் பண்ண வர போகிறதுக்கு எனக்கு தெரியாது. ஒரு நாள் நான் வரும்போது ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். யார் நீங்கள் என்ன ஊழியக்காரங்கன்னாங்க. எங்கெல்லாம் ஜெபம் பண்ண வரக்கூடாது, நாங்கள் இதில் தீவிரமான ஆள், இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டம்மா பைபிளை ஒழிச்சு வச்சு படிச்சுப்பாங்க உங்களுக்கு. அதை கூட பைப்பில் தூக்கி 2ஆக கழித்து தூரத்துக்கு எறிஞ்சிட்டேன். அப்போ எங்கள் வீட்டம்மா கடையின் சபையார்கிட்ட சொல்லி எங்கள் வீட்டுக்காரக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்கள் வீட்டுக்காரர் எப்படியா ரசிக்கப்படணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பாசிட்டிவ் ப்ரேயர் இருந்து ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் நான் ரசிக்கப்பட்டேன். ரசிக்கப்பட்டு 4 மாவடியில் ஒரு 3 நாள் கூட்டம், பாசிட்டிவ் ப்ரேயர் கூட்டம் 2000 வருஷத்தில். அப்போ ஒர்க் மாஸ்டர் அங்கே வந்திருக்காங்க. அப்போ இந்த 3 நாள் கூட்டத்திலையும் பாசிட்டிவ் ப்ரேயர் கூட்டத்தில் நடந்தது. அந்த சந்தியா கூட்டத்தை வச்சு தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ தம்பி மாலான்னு கூப்பிட்டு போய் மோகன்லால் செட்டையும் நம்ம ஒரு பெருக்குமார் செட்டையும் அவங்க அண்ணன் இந்து குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க ஜெபம் பண்ணி அதுக்கப்புறம் ரசிக்கப்பட்டு பிறகு நாங்கள் சபையில்